அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சிவபுராணம் திருவாசகத்தில் பகுதி 4 பார்க்க போகிறோம். திருவாசகம் பகுதி 4. சிவபுராணம். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். அந்த பாட்டு. அதற்கான பொருள்: உலகத் தோற்றத்தில், அதாவது கற்பாறை அணுக்களின் அடங்கி கிடந்து பின் புல்லாகியும் அடர்ந்த புற்செடிகளாகியும் மரங்களாகியும் படைக்கப்பட்டு நிகழ்கின்ற பல்கோடி நிலையிற் பொருள்களுக்குள்ளும் புழு பாம்பு முதலிய உருவனமாகிய பரப்பவனையாகிய விலங்குகளாகிய மக்களாகிய பேயினங்களாகிய பூதங்களாகிய வலிய அசுரராயும் முனிவராயும் விண்ணவராயும் படைக்கப்பட்டு இயங்குகின்ற பல்கோடி பிராணிகளும், அதாவது பல்கோடி பிராணிகளுக்குள்ளும் அடங்கியும் எல்லா வகையான பிறப்பினையும் உடலெடுத்து இறந்து உழன்று அழுத்தேன். உயிர் தோற்ற நூலார் முறைப்படி பிறவிகளை தொகுத்து பொருள் கூறப்பட்டது. அதாவது விருகம் என்றால் மிருகம், விலங்கு, அதாவது பல் என்ற அடையை எங்கும் கூட்டலாம். சரிங்களா? அடுத்து இந்த மாதிரிலாம் நான் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். அடுத்து ஒரு பாட்டில் சொல்லுவார்: மெய்யே மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அதாவது மெய்யே, இந்த பிறப்பெல்லாம் பிறந்து இளைத்தேன். பிறப்பெல்லாம் பிறந்து இளைத்து இதற்கான படைப்புகளுக்கு காரணமான உன்னோட திருவடிகள், அதாவது மெய்யே உன் பொன் அடிகள், உன்னோட திருவடிகள் கண்டு இன்று நான் வீடு உற்றேன், அதாவது வீடு பேர் உற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? முதல் அடியை இறுதி அடியாகவும் கொள்ளுக. அதாவது மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். கடைசி அடிக்கும் நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? ஆனவே இருளில் கிடந்த யாம் உடம்பெழுத்து உழன்று பக்குவம் வந்த காலை உன் திருவடியை கூட்டி பிழைக்கும், அதாவது கூடி பிழைக்கும் வண்ணம் எனது நெஞ்சத்துள், அதாவது ஐந்தொழிற்கும் காரணமாக ஓம் என்ற முதுமொழி வடிவாய் நின்ற உண்மை, அதாவது உண்மையனே, கட்டு இல்லாதவனே. அதாவது இதற்கு அதாவது அற உருவாகிய காலை மேலெழுந்தருளுபவனே. அறிவு நூல்கள் நின்னுடைய பேரறிவினை காண மாட்டாது ஐயனே என்று அலற அவற்றின் எல்லையை கடந்து உயர்ந்தும் தாழ்ந்தும் விரிந்தும், அதாவது விளங்குகின்ற பெருமையனாய் அவற்றால் காணவெண்ணாத நுட்ப பொருளாய் எவற்றினும் கலந்துள்ளவனே. பிறவியில் உழலாது, அதாவது நிலைப்பாயிருப்பதற்கு ஏது ஆய உனது அழகிய திருப்பாதங்களை இப்போது காணப்பெற்று பாச நீங்கி அடைந்தேன். உயிர்கள் உய்யுமாறு இறைவன் ஐந்தொழில் இயற்றி மீடுத்தும் உயிருக்குயிராய் நின்றும் ஓங்காரத்தில் பிரிவாகிய அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்பவற்றின் வாயிலாக கருவிகளை இயக்குவதாலும் ஓங்காரம் இறைவனது சிறந்த மந்திர வடிவதாலும் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என்றார். இறைவன் ஐந்தொழில் இயற்றினாலும் தனது மெய் இயல்பியல் மாற்றமில்லாதனாகலின் மெய்யா என்றார். அக்கணமெழுந்து காரணம் இயல்பாகவே கட்டிலாமையாளாகலின் விமலா என்றார். வி என்றால் இன்மை, மலம் என்றால் கட்டு. இறைவன்
நடுநிலையன் என்பார். விடைப்பாகா என்றார். அவன் பெரியதில் பெரியதாயும் சிறியதில் சிறியதாயும் எங்கும் கலந்து நிற்கும் முறை, அதாவது நூலனுர்வான் அறிய படாமையின் வேதங்கள் ஐயா என என்றார். மெய்யேயுன் என்பதில் மெய் என்றால் நிலைப்பு, ஏ என்றால் பொருந்து. பொன் மாற்றமில்லா ஒளி நயமுடையது, அதாவது வீடு, பாசத்தினின்று விடுபடுதல். இதுதான் அந்த பாட்டுக்குரிய அர்த்தங்களும் பொருளும். மீண்டும் அடுத்த ஒரு பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.